பிரச்சனைகள் தான் நம்முடைய கருவிகள், நாம் நம்முடைய எதிர்காலத்தை வணைந்து கொள்ளுகிற கருவிகள். நான் சொன்ன உங்களுக்கு எல்லாருக்குமே சவால், எல்லாருக்குமே பரிசு அறிவிக்கப்பட்டிருந்தது, எல்லாருக்கும் ஒரு பரிசு சொல்லப்பட்டிருந்தது. ராஜாவுடைய மகா, ராஜாவுடைய சொத்துல பாதி, அவங்க அப்பாவுக்கு இன்கம் டாக்ஸே கிடையாது, எல்லா மானியமும் தள்ளுபடி, வெறும் விவசாய கடன் மட்டும் கிடையாது, அது தமிழ்நாட்டில். இங்க எல்லா கடனும் தள்ளுபடி, எல்லா கடனும் தள்ளுபடி. இது வரைக்கும் பேங்க்ல எவ்வளவு வாங்கியிருந்தாலும் என்னதான் தள்ளுபடி தான், அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாரும் கேட்டாங்க. இப்ப இந்த பரிசை பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கோலியாத்தை சந்திக்கணும். இப்ப என்ன முடிவு? பரிசை பெறுவதா, கோலியாத்தை சந்திப்பதா? 99.9999 பேரு யாருக்கு வேணியா பரிசு? போய் உயிரோட திரும்பி வந்தா தானே பரிசெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு முடிவு பண்ணி அங்கே நின்ட்டாங்க. இன்னைக்கு 10 குணாதிசயங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த சாதனையாளர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், அல்லது சாதனையாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய 10 காரியங்கள் வேதாகம் என்ன சொல்லுகிறது இந்த சம்பவத்தில் இருந்து. முதலாவது வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 14வது வசனம். தாவீது எல்லோருக்கும் இளையவன், மூத்தவர்களாகிய அந்த 3 பேரும் சவுலோட கூட போயிருந்தார்கள். மூத்தவர்களாகிய 3 பேர் யாரோட போயிருந்தார்களா? ராஜாவோட. எதுக்காக போயிருந்தார்கள்? யுத்தத்திற்காக. ஆனா யுத்தம் பண்ணலன்றது வேற விஷயம். இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, தாவீது எல்லோருக்கும் இளையவன். முதல்ல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சாதனையாளர்கள் எல்லோரும் முதலிலேயே சாதனையாளர்களாக இருந்ததில்லை. எல்லா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாதனையாளர்கள் எல்லோரும் முதலிலேயே சாதனையாளர்களாக இருந்ததில்லை. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம இன்னைக்கு இல்ல, அதனால இல்லாமலே இருக்க போறதில்லை. எல்லாருக்கும் இளையவன், ஆனா ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் மூத்தவனா மாறிட்டான். எல்லாரும் சல்யூட் அடிச்சுட்டு போறாங்க. அப்போ சில பேர் நினைக்கிறாங்க அதெல்லாம் வரோம் பிரதர், அதெல்லாம் நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கணும், அம்பானிக்கு பிள்ளையா பிறந்திருக்கணும், அப்பதான் ஏதாவது செய்ய முடியும். அம்பானி யாருக்கு பிள்ளையா பிறந்தாருன்னு யோசிக்கிறது கிடையாது. அவர் சொல்றாரு, நான் எங்க இருந்தோ வந்தேன், ஒரு துணி வைக்க வந்தேன்றார், அதை விட்டாங்க. இவரை பார்த்துக்கிறாங்க, இவர் மாதிரி பிறந்தா நம்ம ஏதாவது செய்யலாம். குப்பையில் கிடக்கிறவனை தூக்கி கோபுரத்தில் உட்கார வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எளியவனை உயர்த்தி பிரபுக்களோடு அமர பண்ணுகிறவர் நம்முடைய கர்த்தர். அவரை நம்பணும். அப்போ முதலிலேயே யாரும் சாதனையாளர்களாக இருப்பதில்லை. ஒரு ஊர்ல டூரிஸ்ட் போன இடத்துல, டூர் வந்த இடத்துல வழக்கமா கேட்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த ஊர்ல டீ கடையில் உட்கார்ந்திருந்த ஒரு பெரியவர்கிட்ட, ஐயா இந்த ஊர்ல பெரிய மனுஷர்கள் யாராவது பிறந்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டார். விருதுநகர்னா யாரு ஞாபகம் வரும் நமக்கு? அப்படி ஞாபகம் வருது இல்ல? ஒரு ஊரை சொன்னா போர்பந்தர்னா யாரு ஞாபகம் வரும்? அது மாதிரி கேட்கிறாரு இவரு, ஐயா இந்த ஊர்ல யாராவது பெரிய மனுஷங்க பிறந்தாங்களா அப்படின்னு கேட்டார். உடனே அந்த தாத்தா ரொம்ப நிதானமா சொன்னாராம், இல்ல இந்த ஊர்ல எல்லாருமே குழந்தைங்களா தான் பிறக்கிறது அப்படின்னு. இந்த ஊர்ல அப்ப பிறக்கும் போது எல்லாருமே எப்படிதான் பிறக்கிறோம்? குழந்தையா தான் பிறக்கிறோம். அதனாலதான் நான் சொல்றேன், கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போவதும் ஒன்றுமில்லைன்னு சொல்லாதீங்க. நிறைய கொண்டு வந்தோம். வரும்போது நல்ல மூளை, 2 கை, காலு, கிட்னி, லிவரு, ஏராளமான திறமை, அறிவு, இதெல்லாம் பிறக்கும் போதே உள்ளுக்குள்ள என்ன வச்சுட்டார் ஆண்டவர்? டெபாசிட் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறார். அதனால ஒண்ணுமில்லைன்னு சொல்லக்கூடாது. என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு வரல. இந்த 2 கையும் கொண்டு வரலன்னா நீங்க ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது. எல்லாம் கொண்டு வந்தோம், எதையும் கொண்டு போறதில்லை. அது என்னமோ உண்மைதான். ஆனா கொண்டு போறதுக்காக சம்பாதிக்காதீங்க, அது இன்னும் மோசம். விட்டு போறதுக்காக சம்பாதிங்க. நல்லவன் தன் பிள்ளைகளுக்காக ஆஸ்திகளை சேர்த்து. நல்லவன் எல்லாத்தையும் கொண்டு போகிறான்னு கிடையாது, நல்லவன் விட்டு போகிறான்.